Taste the Daily. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பாதுகாப்பு உபகரணங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார். ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பெண்கள் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். இதை பெற்றுக்கொண்ட பெண்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர். எடப்பாடியார் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக எல்லா பெண்களுக்குமே பெப்பர் ஸ்ப்ரே எப்பவுமே கையில இருக்கணும்ன்றதுக்காக எல்லா பெண்களுக்குமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடா இருக்குன்றதுனால எங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு, எங்களோட குழந்தைங்களுக்குமே பாதுகாப்பு இல்லைன்றதுனால எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்காகவும் பாதுகாப்புக்கு பெப்பர் ஸ்ப்ரே தேவைப்படுது. கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இது அவசியமான ஒரு பொருளா தான் இருக்கும். இனிமே எப்ப திமுக ஆட்சி வந்ததோ அப்பவே தலைகீழ் ஆயிடுச்சு. பெண்களுக்கு இருந்து குழந்தைங்கள்ல இருந்து யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதனால எங்க அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்திருக்காரு. என்னைக்கும் ஹேண்ட்பேக்லயோ கையில வைக்க பர்சலையோ எதுலயோ எங்கேயும் போகாம மறக்காம எடுத்துன்னு போக சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக எங்கள் எடப்பாடியார் அண்ணன் இந்த பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் சரியில்லை. அதனால் இந்த காலேஜில் நடந்த பொண்ணுக்காக நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நியாயம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு போராட்டம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடியார் அண்ணன் முடிவெடுத்துட்டாரு. பெண்கள் பாதுகாப்புக்காக மகளிர் அனைத்து பேருக்கும் நாங்கள் வந்த எல்லாருக்காகவும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாரு. பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும், ஏன்னா அரசாங்கம் சரியில்லை. அதனால் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 2026 தேர்தலை ஒட்டி பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் கழக பணிகளை விரைந்து ஆற்றுவது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை வழங்கினார்.